ஆமா அவ்வளவுதான். ஒருத்தி எப்படியாவது விரட்டணும்னு பாத்துட்டு இருந்தேன். இப்ப ரெண்டும் போயிடுச்சு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஆனா செம்ம பிளான் மேடம். நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா அதை இவ்ளோ சீக்கிரம் செஞ்சு முடிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்புறம் எதுக்கு அந்த டின்னர் பார்ட்டியை நான் ஏற்பாடு பண்ண நினைக்கிறேன்? நான் எந்த விஷயம் செஞ்சாலும் எப்பவுமே அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பிளான் இருக்கும். ஆமாமா, அதுவும் சரிதான். ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு புது பிரச்சனை வேற ஸ்டார்ட் ஆயிருக்கே. ஆனா இப்ப அந்த சனேம் என்னோட தம்பி ஈத்து கூடல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அட நீ எதுக்குமா இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஃபைனல் அவுட்புட் பத்தி மட்டும் யோசி. இப்ப ஜானோட வாழ்க்கையில சனம்னு எந்த ஒரு பொண்ணும் இல்ல. அதோட நீ அவன் கூட பால்கனுக்கு போறல்ல? ஆமா, நானும் ஜானும் 2 பேரும் ஒன்னாவே பால்கனுக்கு போறோம்ல. அப்பனா நாம இப்ப பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, ஜான நாம இப்ப பழைய மாதிரியே மாத்தணும். அதுக்கான பொறுப்பை நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. நாம எப்படியாவது அவரோட பழைய நினைவுகளை நம்ம கொண்டு வந்தாகணும். இப்ப நம்மளுக்கு அதுதான் முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் நான் என் தம்பியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவனுக்கு போர் அடிச்சதுன்னா அவன் இங்க இருந்து உடனே கிளம்பி கனடாக்கு போயிருவான். பாத்தியா, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இனிமேல் சனம் உன் வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டா. அப்புறம் என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லல்ல. ஆமா, இல்ல. இனி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சூப்பர். ஏன்னா எங்க போயிட்டீங்க நீங்க? காலையில இருந்து உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இங்க தாண்டா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க டைம் போனதே நான் கவனிக்கல. உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் மூஞ்ச தொங்க போட்டிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுத. ஏதோ ஒண்ணு உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்திருக்கணும். என்னடா விஷயம் சொல்லு. சனம் கூடவே லேலாவும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானா? ஐயோ, அவளும் போயிட்டாளடா. எப்படியோ அங்க அவளுக்கு எதுவும் செட் ஆகலங்கிற விஷயம் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ தோணுச்சு. அதே மாதிரி அந்த விஷயம் உனக்கும் தோணி இருக்கணுமேடா. இல்ல, ஆனா அவளை நான் கன்வின்ஸ் பண்ணிடலாம் தான் ட்ரை பண்ணேன். ஆனா எதுவும் முடியல. இல்லடா தம்பி, வாய்ப்பே கிடையாது. அது இந்த அக்கா தங்கச்சிங்க இருக்காளுங்கல்ல, அவளுங்க ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவளுங்க போல. அவளுங்க மட்டும் இல்லடா, அவங்க ஃபேமிலியே அப்படித்தான் போல. யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்காம அவங்க இஷ்டப்படிதான் செய்வாங்க. ஆனா நீ ஏன்டா வருத்தமா இருக்க? அதான் சொன்னியே உங்க 2 பேருக்கு ஏதோ செட் ஆகாதுன்னு. இப்போ அது ப்ராப்ளம் இல்லண்ணா. அவ எனக்கு நல்ல அசிஸ்டண்டா இருந்தா. அப்படி ஒரு ஸ்டாஃப் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல. அவ்வளவுதானடா, வெறும் அசிஸ்டன்ட் மட்டும் தானே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உட்காந்து நீ வருத்தப்பட்டு இருக்க? இல்ல, நான் போய் கார்டியோ ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்க வா, வாடா. என்ன விடுங்க, நான் ப்ளீஸ் நான் இன்ட்ரஸ்ட் இல்லன்னு சொல்றேன். கதை விட்டுட்டு இருக்காத. அதெல்லாம் உனக்கு தேவை இப்ப நிம்மதி. எங்க வா. அப்ப லைலா உன்னை அவங்க சன மாதிரி 2 வாரத்துக்கு மேல ஒர்க் பண்ண சொல்லலையா? அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஏன்னா வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே நான் நிறைய லீவ் எடுத்தது இல்லையா, அதுவும் எனக்கு சாதகமா ஆயிடுச்சு. செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுட்டா அதான் வந்துட்டேன். அப்போ ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆனா நான் ஒர்க் பண்ற பப்ளிஷ் கம்பெனில அக்காவும் நாளைல இருந்து வேலையில சேர போறா. ஆமா, சனமோட புது பாஸ் இருக்காருல்ல, அவர் எனக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்தாரு. அவர் சொன்னதையும் நான் ஏத்துக்கிட்டேன். அதனால மறுபடியும் நாங்க ஒண்ணு வேலை செய்ய போறோம். சூப்பர். பாத்தியா, நீ அங்கிருந்து வந்த உடனே எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு. கண்டிப்பா இதே போல உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு மேல நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. அது நம்ம அதுக்கப்புறமா பேசிக்கலாமா? இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் ஜே வீட்ல மீட் பண்ணலாமா? ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் எல்லாருக்கிட்டையும். என்னது? இல்ல எதுக்கும் பயப்பட வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பெர்மிஷன் வாங்குனதுக்கு அப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஈவினிங் நம்ம ஜே வீட்ல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. நாங்க இப்ப கிளம்புறோம். ஐயான் எங்க இருக்கா? அவ எங்க போறானே தெரியல. அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மழை பெய்யுதேடி. ஆமாவா? நீயே சொல்லு. நீயே சொல்லுக்கா. நீயே சொல்லு. அம்மா, இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சூப்பர். கொஞ்சம் நீ அமைதியா இருக்கியா? என்ன விஷயம்? 2 பேரும் எதையோ பேசி சிரிச்சுக்கிறீங்க. நான் வேலையை விட்டுட்டேன். சரி, அந்த விஷயத்தை தான் பேர் சொல்லிட்டல்ல. நான் நிஜமா விட்டுட்டேன். என்ன? நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில இருந்து மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். திரும்பவும் யார் கூப்பிட்டாலும் நான் அந்த கம்பெனிக்கு போறதா இல்ல. எங்க பாரு, நீ எடுத்த முடிவுல நாங்க உள்ள வர விரும்பல. இருந்தாலும் நீ நல்லா யோசிச்சுதானே அந்த முடிவு எடுத்திருக்க. அவ ஏன் அப்படி சொல்றானா, நீ கடைசியில வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றா. ஷியரா தான் சொல்றேன். இதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. சரி, ஓகே, நீ அப்படி சொல்றீன்னா எனக்கும் ஓகே தான். சந்தோஷம் தான் முக்கியம். நானும் வேலையை விட்டுட்டேன். என்னது?
நீ ஏமா வேலையை விட்ட? அப்பா கவலைப்படாதீங்க, இதுதான் நல்லதுன்னு நினைச்சா அதான் விட்டுட்டேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஏன்னு கேட்டா உனக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கலன்னு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற, கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க வேலை செஞ்சா ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்ல வர அதானே? ஆமா, கரெக்டா சொன்னீங்கம்மா. நாங்க இன்னொரு இடத்துல வேலை பார்க்க போறோம். ஐயோ, ஒரு ஸ்பூன் வாயில வைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல எல்லாத்தையும் மொத்தமா சொல்லுங்க. அம்மா, அது ஒரு பப்ளிஷிங் கம்பெனி, பெரிய கம்பெனி இல்ல, ஆனா சின்ன கம்பெனி தான். மறுபடியும் நாங்க ஒண்ணா வேலை செய்ய போறோம். நான் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இவன் எடிட்டர் டிபார்ட்மெண்ட். நாங்க 2 பேரும் பக்கத்துலயே இருப்போம். அது என்னமா புது பப்ளிஷிங் கம்பெனி? அது எங்க இருக்கு? கிட்ட இருக்கா இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கா? சொல்லு. அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியான்னு பாத்துக்குங்க, இல்லனா அங்க போகவே வேண்டாம். இல்ல பிரச்சனை இல்ல, ஒண்ணு இல்லப்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்க எப்ப வேணாலும் வந்து எங்களோட புது பஸ்ஸ மீட் பண்ணலாம், ஓகேவா? அப்பனா சரி, நீங்க ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். ரொம்ப சந்தோஷம், எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு. அது சரி, இந்த கம்பெனி எங்க இருக்கு? அது எங்க இருக்கா? என்னோட ஆமா, பழைய கம்பெனி இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ரைட் சைடுல ஒரு படிக்கட்டு அப்படியே போகும்ல. அப்ப நீங்க தான் அதை பாத்துருக்கீங்களே. நான் சொல்றது ரைட் சைடுலப்பா. இப்ப நீ சொல்றத வச்சு பார்த்தா ஆமாமா, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடம். ஆமாமா, ஸ்ட்ரைட்டா வந்து ரைட். ஆமா, நீங்க வந்தோடனே ரைட் திரும்பினீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அப்படியே அந்த பில்டிங்க்கு கீழே வந்தா என்னோட புது ஆபீஸ் இருக்கும். அம்மா, அமேசிங்கா இருக்கும்மா. ஆமா, நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணா வேலை செய்ய போறோம், தெரியுமா? அதே பில்டிங்க்கு தான் போக போறோம். அதனால எதுவுமே மாறாது. இதுக்கப்புறம் செமையா இருக்கும்ல. அட, இன்னுமா உனக்கு புரியல? அவங்க நல்லா தெளிவா தான் சொல்றாங்க. அதனால பழைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு போக வேண்டிய அவசியமும் இல்ல. நல்ல அற்புதமான விஷயமாச்சு இது. அதே பில்டிங் தான். ஆமா, இந்த கஸ்டமரோட எதிர்பார்ப்பு என்னன்னு டாரனுக்கு நல்லாவே தெரியும். அவ உனக்கு சொல்லி புரியப்பா. அந்த டயர் கம்பெனியோட மேனேஜர் கிட்ட நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸ்லோகனை கூட ஏற்கனவே அனுப்பி வச்சாச்சு. கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களோட ரிப்ளைக்காக தான் வெயிட் பண்றோம். ஓகே, உனக்கு எல்லாம் புரிஞ்சதுல? அப்படி உனக்கு வேற ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு ஆன்சர் பண்றேன். நிஜமா நீங்க போறீங்களா? ஓ மை காட், திரும்ப திரும்ப ஒரே கேள்வியாடா? டேய் தம்பி, நாம இத பத்தி ஏற்கனவே நிறைய தடவை பேசியாச்சு. நான் தான் போறேன்னு பிடிவாதமா இருக்கல, அப்புறம் ஏன் இதே கேட்டுட்டு இருக்க? இப்போ வந்து நிஜமானு கேக்குறேன். இல்ல, நீங்க ஏதோ அவசரத்துல முடிவெடுத்தீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புவீங்கன்னு நினைக்கல. ஆமாடா தம்பி, நான் கிளம்பத்தான் போறேன். இதையே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அப்போ அப்படி இருந்த மாதிரி இப்ப நான் இல்ல. அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் இப்ப எல்லாத்தையும் உன்கிட்ட நம்பிக்கையா ஒப்படைச்சிட்டு போறேன். புரியுதா? நல்லா பாத்துக்கூடா. இங்க இருந்து போகாம இருக்கலாமே. பை த வே, ரெட்மோட் அவங்களோட சிஸ்டர் கன்சர்னுக்காக இன்னொரு ஆஃபரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவாடா? டாரன் அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை நீ நெக்லெக்ட் பண்ணிடாத, கேர்ஃபுல்லா இரு. ஓகே? டேய் தம்பி, கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்றியா? என்ன கொஞ்ச நேரத்துல போலனும் இங்க வந்துருவா. அதுக்குள்ள நம்ம இந்த வேலையை முடிச்சாகணும். அவ வந்துட்டானா இது எல்லாமே இன்டரப்ட் ஆகும்டா, புரிஞ்சுக்கோ. என்னடா சொல்ற? ஓகே. நெய்பார், ஹாய். ஹலோ, வாங்க. வெல்கம். தேங்க் யூ so much. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ண தான் வந்தோம். தேங்க் யூ so much. வாங்க டாரன் மேடம். so much. ஆபீஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் உன்னோட டேபிள் பிரமாதம். ஆமா ஆமா, இந்த டேபிள் தான் வேணும்னு நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன். இத நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். டேபிள்ல வச்சுக்கோ, திருஷ்டி படாம இருக்கும். தேங்க் யூ so much ஜேஜே. நிஜமாவே இந்த ஆபீஸ் பிரமாதமா இருக்கு. யாரு கண்ணும் படாம பாத்துக்க. நான் பேசிக்கிட்டு இருக்க பதில் சொல்லாம இருக்கா? கண்ணு படாம பாத்துப்ப சொல்லு. வந்தவங்க கண்ணு படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி கத்துற ஜெஜே? நாங்க என்ன அப்படியே கண்ணு வச்சிட போறோம்? சனேம், இந்த பொம்மை குட்டிய நீ ஆபீஸ்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்ட. அதான் உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு நான் வந்தேன். இந்த வாங்கிக்க. என்ன அப்படி பண்ற? அட என்ன ஜிஜி, நீ என்னமா இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான விஷயத்துல நம்பிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ண? என்ன சின்ன பிள்ளைத்தனம் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் நம்பிக்கைய பத்திலாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இவன் கிட்ட சொல்லு. அந்த பிரச்சனைக்கு அவன் சொல்யூஷன் ஈஸியா கொடுத்துருவான். சரி, கண்டிப்படி வைத்தியம் பண்ணு. ஓகே, கண்டிப்பா. சரி. நான் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே பழகிட்டேன். எனக்கு இது ஒண்ணும் புது இடம் மாதிரி எல்லாம் தெரியல. பழக்கப்பட்ட மாதிரியே தான் இருக்கு. அதோட
நீ ஒண்ணும் எங்களை விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போயிடல. அடிக்கடி நம்ம பாத்துக்கலாம், அடிக்கடி ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாம், அப்படிதானே? ஆமா சனீம், நீ இல்லாததால கஷ்டமா இருக்கு. இப்பவே நீ போடுற டீக்காக மேல எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் காபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் தான், ஒரு சில பேர் தான். ஒரு சிலரா? எப்படியோ போகட்டும். உங்களுக்கு எப்பயாவது டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி கீழே வந்துருங்க. நான் உங்களுக்கு இங்க போட்டு தரேன். தேங்க்யூ. லைலா, ஆஹா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். அடடே, லைலா நீயும் இங்க இருக்கியா? அக்காவும் என் கூட இங்கதான் வேலை செய்ய போறா. ஓ நிஜமாவா? ரொம்ப அற்புதமான விஷயம். நீ அங்க இருந்து வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ இப்ப இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. நானும் பேசாம இங்கேயே வந்துட்டுமா? வந்துரு. ஏன்னா இந்த இடத்துல டெரன் மாதிரி தொல்லை பண்ற ஆளுங்க யாருமே இல்லையே. யார சொன்ன? நம்ம மேடம் யா சொன்ன? ஆமா, நிஜமாவே நாங்க லக்கி தான். ஆமா, அந்த மாதிரி ஆளுங்க இல்லாதது நல்ல விஷயம் தான். ரொம்ப லக்கி தான். மேல நீ ஆபீஸ்க்கு வரவல? சரி வாங்க எல்லாரும் போல, நமக்கு நிறைய வேலை இருக்கு. திரும்ப வாங்க. சரி, நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போறேன். பாய். गाइस நீங்களும் மேல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்களா? ஓ ஹலோ சார். நாங்க சனிம வாழ்த்தலான்னு தான் வந்தோம். அதோட ஆபீஸையும் சுத்தி பார்த்தோம். இந்த ஆபீஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. தேங்க் யூ வெரி மச் மேடம். நாங்க இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்றோம். கலக்குங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. அப்ப ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னீங்க. ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. நீங்க வேணா கிளம்பி போங்க, நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். அப்போ காஃபி போதுமா? உங்களுக்கும் காஃபி தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா. எனக்கும் அதேதான் ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு கோஇன்சிடென்ட். சனம் போலன் மேலதான் இருக்கா. நீ வேணும்னா போய் பாத்துட்டு வா, போ. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இங்க தானே இருக்க போறீங்க. அது வந்து நான் மேல என்னோட சில திங்ஸ் விட்டுட்டு வந்துட்டேன். அத போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா கிளம்பும் போது அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதான் சரி, போய் நான் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சனே ஒரு நிமிஷம். போலனும் மேலதான் இருக்கா. அவகிட்ட நீங்க விஷயத்த சொல்லிடுறீங்களா? ஆர்ட் டைரக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவளுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க ரிமைண்ட் பண்ணீங்க. நான் என்னோட கேபினுக்கு தான் போக போறேன். ஆனா வரும்போது சொல்லிட்டு வந்துடுறேன். தேங்க் யூ. ஓகே, நான் போய் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சீக்கிரமா வந்துருங்க. சார் எனக்கு கூட உங்க டேஸ்ட்ல ஒரு காஃபி கொண்டு வந்துருங்க. சரி, உங்களுக்கு எப்படி வேணும்? எனக்கு சுகர் போட வேண்டாம். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குமோ அந்த ஸ்டைலே கொண்டு வாங்க. கண்டிப்பா ஜே செல்லம். அண்ட் பை த வே ஜேஜேனா என்ன அர்த்தம்? அது தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. இல்ல, ஃபர்ஸ்ட் நான் காஃபி கொண்டு வந்துடுறேன், அப்புறமா அதை பத்தி பேசலாம். டைமுக்கு வந்துரும்ல. திரும்ப ஆரம்பிச்சிட்டியா நீ? ரெண்டெல்லாம் டைம் வந்துருமா இல்லையா? எவ்வளவு நேரம் நான் சும்மா இருக்கிறதே? ஜான் சார், எனக்கு ஒரு டவுட். நீங்க என் கூட சேர்ந்து இந்த புக் ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லல்ல? இல்ல என் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். மத்த வேலை எல்லாத்தையும் எம்ரே கிட்ட கொடுத்துட்டேன். சோ அதனால என் போக்கஸ் எல்லாமே இந்த புக் மேல மட்டும் தான் இருக்கு. நாம கிளம்புறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஜான், நிஜமாவே நீங்க Thank you அல்டிமேட். so much. தேங்க் யூ சோ மச். ஐ எம் வெரி சாரி. பழைய மாதிரியே மாறிட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீனும் புது வேலையில போய் ஜாயின் பண்ணலாம். ஆமா, அங்கதான் இருந்தேன். அங்க எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க அட்மாஸ்பியரும் சூப்பரா இருக்கு. ரொம்ப அமைதியாவும் இருக்கு. அதனால அங்க ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு. சூப்பர். நான் கேட்ட கேள்வியை திரும்பவும் கேக்குறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹானஸ்டா சொல்லணும்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். என்னது அது? என்னது? எனக்கு புரியல. ஐம் சாரி, அது பிரைவேட்டான விஷயம். எந்த ஸ்போர்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்றீங்க? சீக்கிரட்டை உடைச்சிட்டீங்களே. அந்த ஸ்போர்ட்டிவ் லைன் தானே? என்ன சொல்லிட்டீங்க? அதான் அந்த பால் ஆட பத்தி தானே சொல்றேன். எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கே வருது. போலன் கிட்ட நீ இதை மறைக்கணும்னு அவசியம் இல்ல. நீ அவ முன்னாடியே இத பத்தி தாராளமா பேசலாம். பிரச்சனை இல்லையா? அப்பவே நினைச்சேன். இந்த கம்பெனில நான் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் ப்ராப்பரா முடிச்சிட்டு அதுக்கான ஃபைல்ஸ் நான் சப்மிட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பாட்டிவ் லைன் அது மட்டும் தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அவ்வளவுதான். அப்புறம் மீதி இருக்க அந்த ப்ராஜெக்ட் ஸ்பாட்டிவ் லைன் அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. பரவாயில்ல, அது அப்படியே விட்டுரு. ஜான், இத வந்து பாக்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க போலன் மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேவை இல்லையா? ஆமா சனேம், அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே முடிச்சாச்சு. முடிச்சிட்டீங்களா? தனியாவா முடிச்சீங்க? நான் தனியா தான் முடிச்சேன். சோ நோ ப்ராப்ளம். அதனாலதான் சொன்னா அதை அப்படியே விட்டுரு. ஜான், கொஞ்சம் வரீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்றியா போலன்? அதை நீ அப்படியே விட்டுரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் பார்த்தேன், வேற ஒண்ணும். இத கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ இதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்காக நான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீ விட்டுட்டு போன மத்த வேலையை நானே பாத்துக்கிறேன். சோ தேங்க் யூ சோ மச். ஓகே, நீ சொன்ன சரிதான். நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். உங்க தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. கீழே ஒரு மீட்டிங் இருக்கா, அது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொன்னாரு. அவ்வளவுதான். எனக்கு ஞாபகம் இருக்கு சனே. இங்க வேலை முடிஞ்சது நான் திரும்பி கீழே வந்துடுறேன். தேங்க் யூ சோ அந்த மச். ஏரா ரொம்ப மஞ்சளா இருக்கா? ஜான், இப்பவாவது இத கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? நான் வந்துட்டேன்.
ஹாய், நீ எப்படி இருக்க சொல்லு. ஹலோ, எப்படி இருக்கீங்க பிரசிடென்ட் மேடம்? இவனும் வந்துட்டானா? இப்ப நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தானே? ஏன்னா எனக்கும் அங்க ஒரு கடை இருக்கு, நான் அதை பார்த்து ஆகணும். இனிமே என் இடத்துல இவன் தான் இருக்க போறான். என்னது? இவன் அந்த கடையில உட்காந்துட்டு என்ன பண்ண போறான்? லேடிஸ் கிட்ட சமாளிச்சு பேசணுமா இல்லையா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவன் அந்த கடையில போய் உட்காந்துட்டு யாருக்கு போட்டு காட்ட போறான்? அவன் இங்கே இருக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். அங்க ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு அப்புறமா வரேன்னு சொல்றேன்ல. ஐசோன், ஐசோன். கடவுளே, சமாளிப்பா. மேடம், இந்த தேனை நீங்க 100 தானே விக்கிறீங்க? சரியான வேலை தான். என்ன வேலை பண்ற நீ? எதுக்கு இதுக்குள்ள கைய விட்ட? ஐயோ, இதெல்லாம் விக்கிறதுக்கு வச்சிருக்கு. இப்படி எல்லாம் பண்ணா யார் வாங்குவா சொல்லு? இது ஆர்கானிக் தானான்னு செக் பண்ணி பார்த்தேன். மேடம், இது ஒரிஜினல் தேன் தான். தயவு செஞ்சு வாய மூடிட்டு என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். அப்ப நான் இந்த முட்டை இங்க வச்சிருட்டுமா? ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை. என்ன கொடுமை இது. நீங்க இந்த ப்ராஜெக்டோட ஆர்ட் டைரக்டரா இருக்கிறதுனால நீங்க எடுக்கிறதா ஃபைனல் டிசிஷன் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புக்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னும் விஷுவல்ஸ் நிறைய இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்களேன். எனக்கு புரியுதுமா செல்லம், எல்லாமே நல்லா தான் இருக்கு. நானும் அதான் சொன்னேன். லண்டன்ல இருக்க குக் புக்லயே இந்த புக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பனா இந்த புக் இங்கிலாந்துலயும் பப்ளிஷ் ஆகுமா என்ன? இல்ல, இது இந்த ஊர்ல மட்டும்தான் பப்ளிஷ் ஆகும். யார் வீட்ல இந்த மாதிரி கிச்சன் இருக்கு? யாராவது நம்புவாங்களா என்ன? நான்சென்ஸ். நீ இப்ப என்ன சொல்ல வர சனே? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு செல்லம்? கண்டிப்பா இதுல சம்பந்தம் இருக்கு சார். ஐ அம் வெரி சாரி. இந்த புக்கோட கவர் பார்க்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இது பாக்குறதுக்கு தான் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்க கிச்சனும் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுன்னா அதுல சமைக்கிற பொருள் எல்லாம் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்றேன். இது ரொம்ப யூஸ்லெஸ்ஸான விஷயம். கொஞ்சம் பொறுமையா பேசு. ஆனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நாம வேணும்னா அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம பேசி பார்க்கலாமா? அதுக்கு நான் கண்டிப்பா பேசலாம். ஐ மீன், அவர் ஃப்ரீயா இருந்தா நம்ம பேசி பார்க்கலாம். நோ. அவர் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரெல்லாம் இப்ப நீங்க பார்க்க முடியாது. நான் அப்புறமா அவர்கிட்ட சொல்றேன். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். இந்த மாதிரி குக் புக்ஸ்க்கு போட்டோகிராஃபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அதுக்காகவே நம்ம அவர்கிட்ட பேசி ஆகணும். ஆமா, அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. போட்டோகிராஃபர் கிட்ட அவர் பேசிட்டா கிளாரிட்டி கிடைக்கும்ல. அப்படின்னு அவருக்கு நான் ஃபோன் பண்றேன். அவரோட நம்பர் என்னோட போன்ல லிஸ்ட் 2ல இருக்கு. முதல்ல இருக்கதே அம்மாதான். பிஸியா இருக்கா? ஜான், ஒரு 5 minutes நீங்க இங்க வர முடியுமா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும். பாத்தீங்களா, நாம தானே இந்த ஐடியாவை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க இப்ப ஹெல்ப் வேணும்னு கேக்குறாங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பண்ண போறதுக்கான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ வாண்ட் யூ ஈட். அதான் மோட்டோ. ஆஹா, இவர் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதான் நீங்க. அப்படின்னா கடவுளோட ஆசீர்வாதம்னு சொல்லலாமா? இங்க பாரு, நம்ம அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். உங்க ஊர்ல வேணா நீங்க அப்படி சொல்லாம இருக்கலாம். ஆனா எங்களோட ஊர்ல நாங்க இப்படிதான் சொல்லுவோம். சோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க அப்படி சொல்ல வேணாம். அதுக்கு முன்னாடி நீங்க யூ ஆர் வாட் யூ ஈட்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதை கேட்டா மோஸ்ட் ஆஃப் த வீகன்ஸையும் அப்புறம் டயட்ல இருக்கிற ஒரு சில மக்களையும் தான் குறிக்கிற மாதிரி இருக்கு. அதுவே பெரிய தப்பு தானே. ஏன்னா இந்த புக்ஸ்ல நம்ம டேஸ்ட பத்தி தான் போட போறோமே. நீங்க முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் மை இருக்கு? டியர் ஃப்ரெண்ட், இங்க பாருங்க. இந்த இடத்துல நான் தானே ஆர்ட் டைரக்டர். அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். இப்பவே சொல்லிட்டா. நீங்க எங்க போட்டோ எடுக்கிறதுக்கு தானே வந்தீங்க. அதை மட்டும் செஞ்சா போதும். ஓ, போட்டோஸ் மட்டும் தானே? கண்டிப்பா எடுத்துடலாம். கூடிய சீக்கிரமே எடுத்துடலாம். சார், இவர் சொல்றது பாத்தீங்களா? அதாவது சார், ஆக்சுவலா ஒரு வகையில இவர் சொல்றது கூட சரிதான். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஊர் ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கான்செப்டா. அநேகமா நாங்க சொல்ல வந்தது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்ன வேணும்னா, இந்த உலகத்திலேயே நாங்க ரொம்ப பெஸ்ட் கிச்சன் கொடுக்க தான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப நடுவுல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. என் மைண்ட்ல இப்ப நான் ஒரு புது உலகத்தையே உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து ஏகப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் வருது. நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சார், நம்ம இங்க பிசினஸ்க்காக தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு புரியலையா என்ன? ஏன் நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. இப்படியே போனா ஒர்க் அவுட் ஆகாது. சரி, அடுத்து என்னன்னு சொல்லுங்க. எங்க போட்டோகிராஃபர் சார், உங்களுக்காவது புரியுதா? என்ன போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட், உங்களுக்காவது அது புரிஞ்சுதா? ட்ரை பண்றேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க அழகா போட்டோ எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். மத்த வேலை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். மத்த எல்லா விஷயத்தையும் நீங்களே பாத்துக்கிறீங்கன்னா அப்ப இதையும் நீங்களே பாத்துக்கோங்க. என்னோட வாழ்க்கையில நான் முட்டாளா இருக்கணும், இல்ல என் கூட பேசுறவங்க முட்டாளா இருக்கணும். ஈட் சார், பாத்தீங்களா இவர் எப்படி பேசுறாருன்னு? இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் சொன்னது உங்கள இல்ல, இந்த புக்க தான். இந்த புக்க பத்தி தான் பேசுறாரு. பாத்தீங்களா?
இப்படிதான் இருக்கணும்னு நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன சார் இப்படி கோச்சுக்கிறீங்க? அதுல சார் அது வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவானவங்க, அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா சொன்னா நாங்களும் புரிஞ்சுக்குவோம். ஆக்சுவலி நான் 7 டேஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்டைல உருவாக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் இந்த போட்டோ செக்ஷனை விண்டேஜ்ல இருக்கிற மாதிரி உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நல்ல பழங்கால ஸ்டைல்ல சாஃப்ட் லைட் வச்ச மாதிரி. அடேங்கப்பா, எல்லா போட்டோஸையும் விண்டேஜ் ஸ்டைல்ல எடுத்துட்டு அதை இந்த மாடர்ன் புக்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ணணுமா என்ன? அப்படி போடுங்க. வெரி நைஸ், வெரி 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 வெரி. சாப்பாட்டுக்கு வயசாயிடும்ல? என்னது நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப பழைய ஸ்டைல். சார் இவங்கெல்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. என்னோட டைம் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்னால சுத்தமா வேஸ்ட் பண்ணவே முடியாது. ஐயோ சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுட்டீங்க. ஐயோ என்ன கொடுமை இது. தப்பா புரிஞ்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கீங்க. அவரு வேற போயிட்டாரு. இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? இப்ப ஆர்ட் டைரக்டர் யார் இருக்க போறாங்க? நம்மளுக்கு டைம் தான் இல்லன்னு பார்த்தா இப்ப ஆர்ட் டைரக்டர் இல்லாம போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜான், நிஜமாவா சொல்றீங்க? இந்த பிரச்சனையை உருவாக்குனதே நான் தானே, அப்ப நான் தானே இதை சமாளிச்சாகணும். ஓ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ சோ மச். என்ன கேட்டீங்கன்னா போலன் டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்கு. நான் யதார்த்தமா தான் சொன்னேன், ஒண்ணும் இல்ல. ஈத், நீ எதுக்கு கவலைப்படாத. நம்மளுக்கு ஒரு புது ஆர்ட் டைரக்டர் கிடைச்சிட்டாரு. அது யாருன்னா நம்ம ஜான் தான். ஆடாடா, நிஜமாவா சொல்றீங்க? ஆசம். அப்புறம் நம்ம எடிட்டர் இங்க தான் இருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க. அப்படின்னா நம்ம சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சிடலாமே. ஆரம்பிச்சிடலாம். அவர் என்ன பாக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்காரு. ஏதோ வெங்காயம் இல்லாத முட்டை பொரியல் செஞ்ச மாதிரியே இருக்காரு பாக்குறதுக்கு. இங்க பாரு, நம்ம சமைக்கிறதுக்காக இங்க வரல. அது மட்டும் இல்லாம முட்டை பொரியல்ல யாரு வெங்காயம் போட்டா என்ன, போடலன்னா என்ன? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஒருவேளை உங்க ஊர்ல வேணா அது செய்யலாம். இருக்கலாம். ஆட கடவுளே. ஆமா, இது என்ன ஆர்கானிக் கோகனட் ஆயில்னு போட்டிருக்கு. இதுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து வாங்கிட்டு போறாங்க. அறிவே கட்ட பசங்க எல்லாரும். இன்னும் இவனுங்க காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் சாப்பிடறதா நினைப்பு போல. கடவுளே, இத நானே பண்ணுவேனே. தேங்காய் ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சி அதை அப்படியே போட்டு நல்லா புனிஞ்சா கோகனட் ஆயில் வந்துட போகுது. இதை நானே பண்ணுவேனே. இது என்ன பாட்டில்ல உருண்டையா இருக்கு. இது என்ன இவ்வளவு மோசமா இருக்கு? நல்லாவே இல்லையே. அட கடவுளே, இதெல்லாம் எப்படிதான் வந்து வாங்குறாங்களோ. என்ன பண்றது? ஓ ஏ முசு, வா 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 வா, இங்க வாப்பா, உள்ள வாப்பா. அட என்ன ஆச்சுப்பா உனக்கு? பார்க்கவே கொடூரமா இருக்க. பாத்தீங்களா இந்த அப்பாவி பையனோட அபல நிலைய? வேற வழி இல்லாம இப்ப என் மாமா கூட இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அட்லீஸ்ட் உனக்கு இப்போ ஒரு வேலையாவது இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கடையில வேலை கிடைச்சிருச்சு போல. என்னடே, நான் உட்காந்து இந்த இடத்துல நீ ஜாலியா உட்காந்துட்டு இருக்கல. ஆர்கானிக்கோட ஸ்பெல்லிங் அது தெரியுமா உனக்கு? இந்த ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அட என்னப்பா பேசிட்டு இருக்க? உன்னோட இடத்த யாராவது நிரப்ப முடியுமா சொல்லு? நம்ம பிரசிடென்ட் மேடம் வீட்டுக்கு போயிருக்காங்க. தற்போதைக்கு இந்த கடையை நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அவங்க வந்ததை விட்டு போயிருவாங்க. உங்களை அப்படிதான் கூப்பிடுறியா? ஆமா, அப்படித்தானே கூப்பிட்டேன். மூடிட்டு உட்கார்றா. உட்காருடா டேய். உன்னை விட ஒரு பெரிய ஆள் இங்க இருப்பான்டா. அவன் இங்க வர வரைக்கும் தான் நீ இங்க இருப்படா. என்னைக்கு அவன் இங்க கால் எடுத்து வைக்கிறானோடா, அன்னைக்கே உன் வேலை கிழிஞ்சுதுடா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கு நடந்த மாதிரி உனக்கு நடக்கும்டா. கடைசி வரைக்கும் யாருமே நன்றியோட இருக்க மாட்டாங்கடா. அட என்னப்பா நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்பட்டுக்க, என்ன பத்தி கவலைப்படாத. கிளம்பு. ஓ, கொடையை மடக்கிட்டு கிளம்பு. ஓ, சொன்னா கேட்கணும். என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி கேவலமான கொடை மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்ப நாங்க ரெடியா இருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ பண்ணலாமே. அதுக்கு தானே வந்திருக்கோம். அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தானே இவ்ளோ பெரிய மீட்டிங். வேற எதுக்காக வந்திருக்கோம்? என்ன முதல்ல ஃபோக்கஸ் பண்ண விடுங்க. ஓகே, எனக்கு முதல்ல ஒரு நல்ல டீம் தேவைப்படுது. அவ்வளவு ரெண்டா போய் கொண்டு வந்துடுறேன். சனம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தான் கஸ்டமரே. அட ஆமால, கஸ்டமர்ஸ் எல்லாம் சிடு சிடுன்னு இருக்கணும். அத நீ தானே சொல்லிருக்க. அத கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க. ஓவர் ஆக்டிங் பண்ணா உடம்புக்கு ஆகாது. நான் போய் டீ கொண்டு வந்துடுறேன். ஓகே. எனக்கு காஃபி. சரி, ஓகே சார். கொஞ்சம் நவருங்க சார். ஓகே, இப்ப நான் சப்ஜெக்டோட டைட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் இல்லனா நம்ம புக்கோட எடிட்டர் சனேம், நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நான் தான் எடிட்டர். சொல்லுங்க சனேம். சனேம் மேடம், நீங்களே ஆரம்பிங்க. நீங்க போட்டோகிராஃபரா இருக்கிறதுனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? Thank you so muchங்க. உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ல நாங்க பாத்துறோம். நீங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நல்ல போட்டோகிராஃபர் தான்.
ஓ தேங்க்யூ சோ மச் மேடம். அது இல்லாம நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்றது உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஓ யா வெல்கம். இந்த புக்ல ஆர்ட் டைரக்டரா ஜான் சார் தான் ஒர்க் பண்ண போறாரு. சோ இதோட ஆர்டிஸ்டிக்லாம் அவரே பாத்துப்பாரு. ஜென் நிஜமாவா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல? திடீர் முடிவுதான். அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இந்த வேலையை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையோடயும் இருக்காரு. ஏன்னா இந்த ஹெல்ப் கேட்டது போலன் மேடம் ஆச்சே. அவங்க கேட்டு அவர் முடியாதுன்னு சொல்லுவாரா? அவங்க கேட்டோன்னே இவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இப்ப ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்காரு. ஆனா நான் இதுல ஜானுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அவ மட்டும் இல்லன்னா எனக்கு தைரியமே வந்திருக்காது. ஆனா எனக்கு இப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜானுக்கு எனக்கு என்ன வேணும் வேணாங்கிற சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவருக்கு எல்லாமே புரியும். ஏன்னா எங்களோட 2 பேரோட வேவ்லென்த்தும் ஒன்னாவே தான் இருக்கும். என்ன ஒரு வேவ்லென்த் 2 பேருக்கும்? இவங்க 2 பேரும் ஜோடி புறா மாதிரி, ஜோடியா இருக்க ஆமைங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த ப்ராஜெக்ட் குள்ள நானும் ஒரு எடிட்டரா வந்துட்டேன். சரியான நேரத்துல தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் குள்ள நான் வந்தது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப லக்கி. நிஜமா நான் ரொம்ப ஆச்சரியத்துல இருக்கேன். அதுவும் இல்லாம ரொம்ப அதிசயமா இருக்கு. ஆக்சுவலா உங்கள மாதிரி ஒரு எடிட்டரோட ஒர்க் பண்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணுமே. நானும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஒரே ஃப்ரீக்வன்சில 2 பேரும் ஒர்க் பண்றதுங்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். இதைத்தான் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் கூட பண்ணுவேன். ஒரு நாளா இருந்தாலும் நான் சனேம் கூட ஒர்க் பண்றதுக்கு சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் சந்தோஷப்படுறாங்களா? ஆனா இவங்க கூட வருஷக்கணக்கா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பர் சூப்பர். எனிவே நீங்க ஆரம்பிக்கலாம். வருஷக்கணக்கா ஒன்னா இருக்க மாதிரி இருக்கா? ஈத் சார் கூட இந்த மாதிரி நீங்க ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கார் ஆக்சிடென்ட் தானே? எதிர்பாராத ஆக்சிடென்ட். கரெக்ட். நம்ம கண்ணை திறந்து பார்க்காம இருந்தா எதிர்பாராம இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தானே? ஆமா, நம்ம ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். சாரி, இது என் கை வடுக்கி தெரியாம உங்க அவர் என்னதான் சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். எனக்கு தலை திடீர்னு ரொம்ப சுத்துது. என்னாச்சு? என்ன டீ வரல? ஜெஜே நான் வந்துட்டேன் பாஸ், வந்துகிட்டே இருக்கேன். Thank you. என் காஃபி இருக்கா? ஆஹா, டீ கொண்டு வரலையா? என்ன பாச்சு ஜேஜே? சும்மா தான் சொன்னேன். ஓகே, ஃபுல்லா குடிச்சிட்டீங்களா? ஆக்சுவலா எல்லாம் கிளியரா தானே இருக்கு. சோ திரும்ப எதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல. விட்ட இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? அதுக்குள்ள டாபிக் முடிச்சிங்களா? அதனால பேச வேண்டியதெல்லாம் நம்ம சீக்கிரமாவே பேசி முடிச்சிடலாம். எனக்கு நீங்க யார் கூட போறீங்களா? எங்க போறீங்க? எப்ப வருவீங்க? யார் கூட போறீங்க? நான் புக்க தான் சொன்னேன். ஆமா, நானும் இப்ப புக்க பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது நம்மளோட ப்ரோக்ராம். இது எல்லாமே நீங்க சொல்றத பொறுத்துதான் இருக்கு. சரி, இந்த புக் உங்களுக்கு எப்ப ரெடி ஆகணும்? இப்பவே எங்களுக்கு ரெடி ஆகணும். அது எப்படி இப்பவே ரெடி ஆகும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணணும். 1 வீக்ல முடிச்சா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் இருங்க, அப்படி பண்றது பாசிபிளா? கண்டிப்பா, இதுவும் பாசிபிள் தான். நம்ம மனசு வச்சா எல்லாமே முடிஞ்சிரும். சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம கிட்ட கொஞ்சம் கூட டைமே இல்லையே. அதுவும் இல்லாம இதை தவிர இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. போஸ்ட்போன் பண்ணிக்க முடியாதா? முடியாது ஜான். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஷூ கம்பெனி கஸ்டமர் இருக்காங்க. அந்த வேலையை நம்ம இன்னும் முடிக்கல. அதோட பிஆர் ரிசர்ச்லாம் அப்பவே முடிச்சிட்டேனே. ஆமாமா, நானும் இப்ப அத தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். Thank you so much ஜேஜே. அப்புறம் ஒரு கார் கம்பெனி இருக்கு. நம்ம ப்ரொபோசலே உங்களுக்கு தரவே இல்ல. அப்பவே அது பாதி முடிச்சிட்டேன். இப்போ என்னோட கொல்லை கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது மீதியும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரமாதம் சனே. ஜேஜே அமைதியா இருக்கியா நீ? சனேம், அப்புறம் நல்ல கேளு. இந்த கம்பெனியோட எல்லா வேலையும் இனிமே நாங்களே பாத்துக்கிறோம். புரியுதா உனக்கு? அதனால இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சீக்ரெட்டா வச்சுக்கலாம். சரியா? இருந்தாலும் என்னோட மனசு உங்ககிட்டே தானே இருக்கும் மேடம். நான் எப்பயும் உங்களோட பக்கத்துல தான் இருப்பேன். கண்டுக்காதீங்க. டீ கொடூரமா இருக்குடா டேய். அப்படியா? காண்டல போட்டல. இதுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜெஜே. அத மொத்தத்தை அட் டைம்ல குடிச்சிட்டேன். அவருக்கு தொண்டை எரியாத? எரியுதா? எரியும் தானே. அப்ப இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்ட நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வை. ஹியூமன் மேடம் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வை. என்ன சொல்ற? கிசாம், என் பேரு குல்லிஸ் ஹியூமன் மேடம். தெரியும். அது வந்து என் ஃப்ரெண்ட் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தா. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் தப்பா காஃபியோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷான காஃபியோட ஸ்மெல். என் காஃபி எங்க போச்சா? இது கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுவேன் மேடம். அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம். ரெடி ஆயிடும். இன்னைக்கு ஏகப்பட்ட வேலையா, அதனால தான் என்னால எதுலயும் கான்சென்ட்ரேஷனே பண்ணவே முடியல. அப்படின்னா ரெடி ஆயிட்டு நாங்க போயிட்டு வரோம். செல்லம், நான் ஒன்ன சொல்லல, போலன்னு சொன்னேன். சொல்லுங்க மேடம். நாம இப்ப ஒரு காஃபி குடிக்கலாமா? அவ்வளவுதானே? கண்டிப்பா. நான் காஃபி குடிச்சிட்டு நான் அப்புறமா கீழே வந்து பாக்குறேன். ஓகே கிசாம், என்னோட காஃபி அந்த பக்கம் கொண்டு வந்துரு. ஓகே ஹியூமா மேடம். அப்படிதான் கூப்பிடுறாங்க. சனேம், போலாமா? போலாமே. போதானே வந்தீங்க. போங்க. நாங்க போயிட்டு வரோம். ஹேவ் a nice day. Have a nice day.
ஜான் சார் காஃபி குடிக்கிறீங்களா? யா ஒரு கிளாஸ் கொடு. ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். அக்கா எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லடி சனம். என்னன்னு சொல்றது, அந்த ஜான் இருக்கார்ல என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அவனை கொல்லதான் போறேன் பாரு. ஏன் என்ன ஆச்சு? இன்னும் என்னக்கா நடக்க இருக்கு, என்ன நடக்க இருக்கு? அவர் என்ன பைத்தியமா ஆக்கிட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர் ஜான் டேவிட், மீட்டிங்ல எப்படி போச்சு? தம்பி உனக்கு தான் என்ன பத்தி நல்லாவே தெரியும்ல. ஜெனரலா நான் ஒரு ஜென்டில்மேன், சாஃப்ட் ஹார்ட்டட், பொலைட் ஆனவன், பொறுமையானவன், இப்படிப்பட்டவன் உனக்கு நல்லாவே தெரியும்லடா. நான் சும்மா தேவையில்லாத விஷயத்துக்குலாம் அடிக்கடி கோவப்பட்டு இருக்க மாட்டேன், அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு கோவப்படுறதுன்னா சுத்தமா பிடிக்காது. அதனால என்ன நானே காம வச்சுக்கிறதுக்கு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போய் ஒர்க் அவுட் பண்றதுனால என்ன கோவம் வந்தாலும் அது தனிஞ்சு போயிடும். அதாவது நீங்க பொலைட்டானவர் தான், ஜென்டில்மேன் தான், இது எல்லாம் சரிதான். இருந்தாலும் தம்பி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சரியப்படாத. அதான் அந்த ஈத்து இருக்கான்ல, ஈத்து, அவன் கண்டிப்பா என் கையில நல்லா வாங்க போறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்லா கேட்டுக்கூடா தம்பி, ஒரு நாள் நான் அவனை பொலந்து கட்ட போறேன் பாரு. என்னடா பேசுறீங்க நீங்க? தாங்க முடியல. சனேம் நீ முதல்ல உட்காருமா, நம்ம பொறுமையா பேசலாம். உட்கார முடியாது. இந்த கோபத்தை நான் எப்படியாவது தனிச்சே ஆகணும். நான் அவரை கண்டிப்பா ஏதாவது பண்ண போறேன். அவரை நான் கொல்லாம விட போறதில்ல. இந்த விஷயத்தை போய் நீ அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லிடுக்கா. டேய் அவனுக்கு இந்த கிக் பாக்ஸிங் எல்லாம் தெரியுமாடா, ஜுஜுட்சு எல்லாம் தெரியுமாடா? சப்போஸ் அவனுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா, ஐ மீன் அவன் வழக்கமா போற ஜிம்முக்கு போய் அங்கே இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? நான் எதுக்காக இப்படிலாம் பேசுறேன்னா, அவனுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வைங்க, எங்களுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இல்லையா? அப்பதான் அவனை அடிச்சதுக்கு அப்புறமா கூட என் மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் மீதி வாழ்க்கைய வாழ்வேன். உண்மையில சொல்றேன்டா, அவன் மட்டும் ரிங்குக்குள்ள வந்தான் வைங்க, அவன் முகம் பூரா ரிங்கா ஆக்கிடுவேன். இல்ல என்னால அவரை இப்படி பார்க்கவே முடியாதுக்கா. எதுக்கு இங்க இருந்து இன்னும் போகாம இருக்காரு? அவங்க ரெண்டு பேரையும் பாக்கும்போது எனக்கு பைத்தியமே பிடிக்குது. சீக்கிரமா டாக்டர் போய் பாருக்கா. என்னால முடியல. என்ன நிக்க வச்சு பேசுறீங்க? வா வா வந்து உட்காரு. நீ இப்படி அசைஞ்சுக்கிட்டே பேசுறது என் கண்ணு வலிக்குதுரி. கொஞ்சம் பொறுமையா இருமா. சரி ஓகே. நோட்டீஸ் பீரியட் கூட தேவையில்ல, போய் தொலைட்டுன்னு விட்டா அங்க இல்லாம இங்க வந்து என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா பாரு. என்ன பைத்தியமாக்குறாடா. நான் ஒரு புது வேலைக்கு வந்துட்டு என்னோட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இன்னும் அவர் என் கண்ணு முன்னாடி வந்து சுத்திட்டு இருக்காரு. ஹலோ கேர்ள்ஸ். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் என் வேலை முடிஞ்சது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கிசு கிசு பேசினா உடம்புக்கு நல்லது, அதனால பேசிட்டு இருக்கோம். ஆமா, சும்மா நார்மலா கத்தி பேசிட்டு இருந்தோம். ஹலோ உஸ்மான். நீங்க வந்துட்டீங்களா? வீடு பார்க்க போறீங்களா? என்ன திடீர்னு? இல்ல கரெக்ட் தான். எப்படியா இருந்தாலும் ஒண்ணு பார்த்து தானே ஆகணும். ஓகே ஓகே, நான் இப்பயே கிளம்பி வரேன். ஓகே. உஸ்மான் வந்திருக்காரு, வீடு பார்க்க போறாராம். ஓகே, அப்படின்னா சீக்கிரம் கிளம்பி போ. சரி, போயிட்டு வரேன். மேரேஜ் பிரிப்பரேஷன்ஸா? ஆமா. பெஸ்ட் ஆஃப் லக். Thank you so much. போயிட்டு வந்துடுறேன். நானும் அப்படியே கிளம்புறேன். என்னோட டேபிள் போய் திங்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ஒரு அற்புதம்! எனக்கு இந்த கம்பெனில எவ்வளவு பெரிய டேபிள் இருக்கா. அந்த கம்பெனில நான் ஆரம்பத்துல ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு இடம் கூட அவங்க தரல. என்னது? அப்போ நீங்க இங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அங்க நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்தேன். எப்ப பார்த்தாலும் இத கொண்டு வா அதை கொண்டு வான்னு வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. டீ கொண்டு வான்னு சொன்னா அவங்களுக்காக நான் இப்படி டீ எடுத்துட்டு போனோம். நான் வந்துட்டேன் சான்சர், நான் வந்துட்டேன். இந்தாங்க உங்களோட டீ. இந்த மாதிரிதான் நான் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு எப்பயுமே கேட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு என்னமோ 10 கை இருக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மட்டும் அவங்க வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. ஆனா இந்த இடத்த பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்கு எனக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா, நல்ல அழகாவும் காமாவும் இருக்கு. நல்ல சீலிங் எப்படி இருக்கு? ஆமா, நீங்க அத பத்தியே எப்போ பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அது ரொம்ப அழகா இருக்குல்ல. அதோட இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதையும் நம்ம செட் பண்ணிடலாம். ஆமா, அந்த வேலை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. ஆமா சரி ஓகே. நமக்கு இவ்வளவு அழகான இடம் இருக்கு, இன்னும் நம்ம ஏன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாவலை பத்தி பேசலாமே. நீங்க எழுதுற விஷயத்த நான் படிக்க கூடாதுன்னு நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன இருந்தாலும் நாம அத பத்தி கொஞ்சம் பேசலாமே. என்ன சொல்றீங்க சனேம்? கண்டிப்பா. நான் இங்க ஒர்க் பண்ண தானே வந்திருக்கேன். இப்ப என்னோட டேபிளுக்கு போலாமா? சரி உட்காருங்க. உட்காருங்க. சரி, நீங்க யோசனை பண்ணதை சொல்லுங்க. கதை யோசனை பண்ணீங்களா இல்ல ஏதாவது நாட் வச்சிருக்கீங்களா? இருக்கா. நான் அதுக்கு ஏர்லி பர்ட்னு பேர் வைக்க போறேன். அண்ட் இந்த புக் என்னோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ மீன் பொதுவா ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்க கரியரை ஆரம்பிக்கும் போது அவங்க லைஃப பத்தி தான் புக்ல எழுத ஆரம்பிப்பாங்க. அது அவங்களோட உண்மை தன்மையை கண்டிப்பா வெளிப்படுத்தும். சரி, அடுத்து வேற என்ன சொல்லுங்க. ஒரு ஏரியில விளையாடக்கூடிய ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கைய பத்தியும் அவளோட கனவுகளை பத்தியும் தான் இந்த புக் இருக்கும். அவளுக்கு பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்கு. அவளோட பெரிய கனவுகள் எல்லாத்தையும்
நான் ரொம்ப டீடைல்டா எழுத போறேன். நான் அப்படியே ஒரு நிஜமான கேரக்டர் கிரியேட் பண்ண பாக்குறேன். அது கொஞ்சம் லைவா இருக்கணும். சரி எல்லாம் ஓகே. ஆனா நீங்க புக்கு பேர் எதுக்கு ஏர்லி பேர்டுன்னு வச்சீங்க? ஏன்னா அவளோட கனவுகள் பெருசா இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு நாள் பத்தல. அவ தினமும் காலையில சீக்கிரமா எழுந்து அவளோட நாள ஆரம்பிச்சிருவா. அவ ஃபேமிலில ஒரு grocery ஷாப் இருக்காது. டெய்லி காலையில போய் அவ தான் திறப்பா. உங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதோட உங்க ஸ்டோரி லைனும் ரெடியா இருக்கு. அதனால இப்பவே எழுத ஆரம்பிச்சிருங்களே. ஆனா எப்ப முடியும் தான் தெரியல. ஏன்னா இன்னும் நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப கேட்டா என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படின்னா சரி, எப்படியோ சீக்கிரம் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது ஆட் பண்ணா என்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா. வா போலன். அப்படின்னா நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வா என்னோட ரூமுக்கு போலாம். ரூம் ஸ்ப்ரே. நம்ம கிட்ட ரூம் ஸ்ப்ரே எல்லாம் இங்க எதுவும் இல்லையா? நான் கதைக்காக வெயிட் பண்றேன். வந்துரும். உங்க ஃபேமிலி மட்டும் விட்டுறாதீங்க. எப்படி இருக்கு? வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எதுக்கு இவ்ளோ அவசரமா வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் இது உனக்கு பிடிக்கலையா? இல்ல அப்படி சொல்லல, பிடிச்சிருக்கு. ஆனா இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்றத முன்னாடி நீங்க சொல்லவே இல்லல்ல. நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். என் வேலையும் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே கடவுள் புண்ணியத்துல இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம்ல. மீதி பணத்தை பேங்க்ல லோன் போட்டு அதை இஎம்ஐ கட்டி முடிச்சிடலாம். லைலா உனக்கு ஓகே தானே? ஓகே தான் உஸ்மான். இருந்தாலும் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. பேங்க்ல லோனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறத பத்தி யோசிக்கும் போதுதான் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கம்பெனியோட 1 year கான்ட்ராக்ட் இருக்கு. சீரிஸும் நல்லா போயிட்டு இருக்கு. டார்லிங், நீ இதை பத்தி எதுவும் கவலைப்படாத, நானே பே பண்ணிக்கிறேன். அடுத்த சம்மர்ல நம்மளோட வாழ்க்கை டோட்டலா மாறிடும். ஆமா உஸ்மான், எல்லாமே மாறிடும்ல. அதுக்கு முன்னாடி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை பாக்குறது தான் முக்கியம் நினைச்சேன். வேற எதுவும் இல்ல லைலா. ஹலோ மேம். ஓகே, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் பேசிட்டு சொல்லலாமா? கண்டிப்பா பேசிட்டு சொல்லுங்க. Have a nice day. ஹலோ, சொல்லுங்க பாட்டே. இல்ல இல்ல, நான் சின்ன சின்னதா தான் நறுக்கிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க. அது வந்து நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இல்ல இல்ல, நான் வீட்டுல சமைச்சு நல்லா ஹெல்த்தியா தான் சாப்பிடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருந்துச்சா, அதனால தான் நான் வெளியில சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. மத்தபடி நான் எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா வந்து பாருங்க. என்ன நீங்க எல்லாத்தையும் நேர்ல பாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? போய் சொல்லாத. எனக்கு எல்லா இடத்துலயும் இப்போ நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? நிஜமாவா சொல்றீங்க? நீங்க எனக்கு கால் பண்ணதுக்கு பதிலா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருந்தா அதுவாது வந்திருக்கும்ல. நீங்க முதல்ல என் போனை கட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உன்னை விட்டு போயிட அப்ப உங்க உசுறு இன்னைக்கு போகாதனா நாளைக்கு போயிடல. அப்ப நாளைக்காவது போகல. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு தேவலாம இதை பத்தி பேசணும்? உங்களுக்கு வயசு ஒன்னும் பெருசு கிடையாது. போன வருஷம் தான் 100வது பிறந்த நாளே கொண்டாடுனீங்க. என்ன இருக்கீங்களா பாட்டி? பாட்டி, எனக்கு என்னதான் 100 வயசு ஆனாலும் இன்னும் சந்தோஷமே இல்லாம இருக்கேன். ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி என் பேர குழந்தைங்களை பார்க்கலாம். பாட்டி நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா எனக்கு கேட்கவே இல்ல. இங்க நெட்வொர்க் வீக்கா இருக்கு. திரும்ப சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? பசங்கன்னு சொன்னேன். என்னது என்னோட பசங்களா? அவங்கள நீங்க பாக்கணுமா? எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. எப்படி குழந்தை இருக்கும் சொல்லுங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. என்ன கல்யாணமா? எனக்கு கல்யாணம் ஆகலாம், நீங்க செத்து போயிடுவீங்களா? அட என்ன பாட்டி, நீங்க எனக்குன்னு சில பிளான்லாம் இருக்கும்ல. குப்பையில போடு. எதுக்கு தேவையில்லாம இப்ப கத்தி பிபி ஏத்திக்கிறீங்க? பாட்டி பாட்டி, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு சில விஷயம் இருக்கு. அத பண்ணாம நான் கல்யாணம் பண்ண முடியாது. நீங்க சொல்றதுக்காக என்னால கல்யாணம் பண்ண. அட என்ன இது? இவங்க ஆசை நிறைவேறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னால இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு தான் கட் பண்ண முடியும். இதுக்கு மேல எப்படி சின்னதா கட் பண்ண முடியும்? இந்த ஆவக்கோடால இந்த மாதிரி கொட்டை இருக்கதான் செய்யும். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ வெளியில சாப்பிட்டா அதுக்காக விட்டுற வேண்டியதானே? என்னவோ மேல இருந்து எட்டி பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு பைத்தியக்கார கிழவி. சூப்பரா இருக்கு. அடேங்கப்பா, நான் நிஜமா சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. கரெக்ட் தானேம்மா? சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப அற்புதம் அற்புதம்.
சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என் கடையில இருக்கிற ஆர்கானிக் ஆயில்ல தான் நான் இத சமைச்சேன். அது டேஸ்ட் அப்படியே நேச்சுரலா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. செல்லம், அங்க இருக்க அந்த பாட்டில் தானே யூஸ் பண்ண? ஆமாமா, இதுதான் யூஸ் பண்ணேன். அதுவா? ஆமா, இதுதான். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லம்மா, சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது எப்படின்னு நான் காட்டுறேன். இது என் கடையில இருந்த ஆலிவ் ஆயில். அததான் நான் இந்த சின்ன பாட்டில ஊத்தி வச்சேன். பாத்தியா, டேஸ்ட்னு பார்த்தா அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. இப்ப நல்லா சாப்பிடு. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க? அதுக்காக தான் உங்க அப்பா ரொம்ப சைலண்டா பிளேட்ல இருக்கிறத சாப்பிட்டு இருந்தாரா? ஆனாலும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்ததுன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சது. ஏன்னா இது சாதாரண ஆயில் தானே, அது சாப்பிடும் போதே ஒரு மாதிரி இருந்தது. ஆமா, அப்படின்னா அப்பா ஒரு ஸ்கோர் எடுத்துட்டாரா? ஆமா ஆமா, திருட்டுத்தனமா. அம்மா, எனக்கு இதுவே போதும். நான் போய் நாவல் எழுத ஆரம்பிக்கிறேன். சரிம்மா, எழுது, நல்லபடியா எழுது. என்ன அப்படியே உங்க அக்கா கிட்ட வந்து ஒழுங்கா சாப்பிட சொல்லு. வர வர ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல அவ. அப்படியே இழைச்சு போய்கிட்டே இருக்கா. ஓகே, நான் சொல்லிடுறேன். சீக்கிரம் வர சொல்லு. ஆனா அப்பா செமையான வேலை பார்த்துட்டாரு. சரியான